ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு பெரிய பவர்ஃபுல் கிடையாது, ஃபயர்ஃபுல் டாபிக் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்களாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புஷ்பா 2 படம் பிரச்சனை. இந்த பிரச்சனை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அல்வான் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப சங்கடமாக இருக்குது, அந்த அம்மா இறந்த அந்த அம்மாவுக்கு ஃபேமிலிக்கு நான் ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், அதே மாதிரி அந்த பையனுடைய ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லவும், இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிற இந்த டைமு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பயங்கர பூகம்பமாக்கியிருக்கிறாங்க. இடையில அந்த பையன் சுயநலவு இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவருக்கு புஷ்பாவுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹைதராபாத்தோட போலீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. ஓகே, என்னடா நடந்துகிட்டு இருக்கு தெலுங்கு சினிமாவில் இல்லை, தெலுங்கு தேசத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகருக்கு ஆதரவாக பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய நடிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த மாநிலத்தோட சிஎம், அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். சரி, ஓகே. முதலாவது இந்த புஷ்பாவோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது காரணம், மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் தான். ஏன்னா இந்த தேட்டராக இருக்கட்டும், ஸோ அல்லோஜன் சார் கீழே இருக்கிற அந்த மேனேஜிங் டீமாக இருக்கட்டும், ப்ராப்பராக எந்த ஒரு இன்ஃபார்மேஷன் இல்லாமல் தேட்டருக்கு போனது, அங்கே அதிகப்படியான கூட்டம் கூடினதுனால அந்த அம்மா அந்த இடத்துல மூச்சு திணறி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் இப்போ ரொம்ப முடியாமல் இருந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக அல்லு அர்ஜுனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மனசு வருந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு 25 லட்ச ரூபா நான் நிதி உதவி பண்ணுறேன்றாரு. அது போக அந்த பையனுடைய ஹாஸ்பிட்டல் செலவு ஃபுல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா, பயங்கரமாக நாளுக்கு நாள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ரேவந்த் ரெட்டி டெல்லியில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் நீங்கள் ஏன் அந்த நடிகரை பற்றியே கேட்குறீங்க, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கே, ஒரு அம்மா இழந்திருக்காங்களே, ஒரு உயிர் போயிருக்கே, அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இது சட்டப்படி அவர் அந்த விஷயங்கள்லாம் இதை சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான நடவடிக்கைகள்லாம் நடக்குது. அல்லு அர்ஜுன் சாரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி ஜெயிலுக்கு பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒரு நைட்டு 12 மணியோ சம்திங்கோ அவருக்கு பெயில் ஏதோ கிடச்சிருச்சு போல். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா டைம் ஜெயிலில் வச்சு ஒரு 12 நேரத்துக்கு மேலே தான் என்ன பண்ணுறாங்க, அல்லு அர்ஜுன் சாரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் இருந்து பயங்கரமான சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் சாருக்கு இருந்து. எல்லாருமே அல்லு அர்ஜுன் சாரை வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்க, ஃபோனில் விசாரிக்கிறாங்க. இது போயிட்டுருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹைதராபாத்தோட சீஃப் மினிஸ்டர் இன்னமும் எரிச்சலை உண்டாக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அசம்பிளியில் ஹைதராபாத், அதாவது தெலுங்கானா மாநில அசம்பிளியில்
அவர் விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏன் வந்து இந்த நடிகருக்கு வந்து பேசுகிறீங்க, அந்த நடிகரை பற்றி இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க. இந்த ஒரு பையன் வந்துட்டு இன்றைக்கி வந்து அவன் வந்து சுயநலவு இல்லாமல் இருக்கிறான், அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, இது வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காரசாரமாக விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியோட சேர்ந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏவும் எந்திரிச்சு இந்த விஷயம் வந்து முழுக்க காரணம் அல்லோஜன் தான், அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே பண்ணாமல் வந்து வந்ததுனால தான் இவ்வளோ க்ரௌடு கூடி அவங்க இறந்து போயிருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்தும் அல்லோஜன் சார்ட்ட சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க, பயங்கரமான க்ரௌடாக இருக்குது, இன்னமும் ப்ராப்ளம் ஆகும். இல்லை, நான் படம் முடிஞ்சு தான் போவேன்ற மாதிரி மெத்தனமாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா இறந்து போனது இன்ஃபார்ம் பண்ணால் அவர் வந்து அப்போ படம் ஹிட்டுன்னு சொல்லிட்டு சிரித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பப்பட முடியாத பொய்கள்லாம் வந்து அவர் மேலே, அல்லோஜன் சார் மேலே வைக்கப்பட்டது. ஏன்னா இது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ புகழின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு உயிர் போயிருச்சுன்னொடனே எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பதட்டம் உண்டாக தான் செய்யும். அவங்க யாருமே சிரிச்சுக்கிட்டே அப்போ படம் ஹிட்டெல்லாம் சொல்லியிருக்கிற 100% வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியும். 100% வாய்ப்பே கிடையாது. இதை எடுத்துக்கட்டி அவர் மேலே வைக்கிற பொய்கள். ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லு அர்ஜுனோட வீட்டில் போயிட்டு போராட்டக்காரர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற பூத்தொட்டி லைட்டு இதெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க, பயங்கரமாக வந்து சத்தமிட்டுருக்கிறாங்க அவர் அல்லு அர்ஜுனோட அவருக்கு எதிர்த்து. இப்போ இந்த படம் ஒரு பக்கம் பயங்கரமாக ஓடி எல்லா படத்தோட இதையுமே வந்துட்டு அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓவராலாக 12 daysலேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய படங்களோட பட்ஜெட்டெல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் ஆனால் இங்கே இந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பயங்கரமாக வெடித்து பூதகமாகிட்டுருக்கு. சிஎம்மும் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும், அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு செய்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்லு அர்ஜுன் சாரோட பர்சனல் பவுன்சர் இருக்கார்ல, அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் சேனல்களில் அகேன்ஸ்டாக வந்து அல்லு அர்ஜுனுக்கு அகேன்ஸ்டாக தம்பனைல்ஸாக இருக்கட்டும், வியூஸ்காண்டி வச்சுருக்கானுங்க, அது வேறு நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த அவர் இருக்கார்ல, அந்த இறந்து போன அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து இந்த பிரச்சனையை வந்துட்டு இது பண்ணாதீங்க, இதுக்கு மேலே இது பண்ணாதீங்க, எனக்கு இது இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு. அல்லு அர்ஜுன் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பையனை பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பவன் கல்யாண் அவர்கள் பயங்கரமாக வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹிந்தி ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், தமிழ் ஆக்ட்ரஸ் நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல கட்சிக்காரங்களுமே வந்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அல்லு அர்ஜுன் சாருக்கு. இது ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு இந்த விஷயத்தை வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் மேலே மக்கள் வச்சுருக்கிற அந்த கிரேஸ் இருக்குல்ல, அது வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால் ஒரு வேளை ஆளுங்கட்சி பயப்படுறாங்களான்னு தெரில. அல்லு அர்ஜுன் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார், ப்ரெஸ் மீட்ஸுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார்.
என் மேலே வந்து பயங்கரமான கிரிட்டிசம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. நிறைய விஷயங்களை வந்துட்டு இது பண்ணுறாரு. அப்போ ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, பரவலாக எல்லா யூடியூப்லேயும் சரி நியூஸ்லேயும் சரி எந்த இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட சிசிடிவி இருக்குது, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோம், நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர க்ரௌடாக இருக்கும், ப்ராப்ளம் ஆகும், நீங்கள் வராதிங்க, நீங்கள் கூட்டமாக இருக்குது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து சிசிடிவிலாம் வந்துட்டு அந்த விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களாக வச்சுட்டு அவங்க சைட்லேருந்து சில கதைகள்லாம் அழுத்து விட்டுட்டுருக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு ஒரு 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 சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாது. இது ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு உயிர் போயிருக்கு, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான். இது ஒரு அவேர்னஸாக எடுங்க, கவர்மெண்ட்டு அவேர்னஸாக எடுத்துகிட்டு இனி வர படங்களாக இருக்கட்டும், பிரேமியர் ஷோகம் ஃபஸ்ட்டு ஷோவாக இருக்கட்டும், எந்த ஷோவாக இருந்தாலும் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணுமோ அந்த விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவே போட்டிருந்தோம் நம்ம. ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது, சின்ன தேட்ரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, அது படம் மூவியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கச்சேரி இசை அதெல்லாம் வந்து நிறையா பக்கம் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி இடமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. மித்தபடி அதிக அளவு அந்த இடத்துல கூட்டம் கூடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பெர்மிஷன் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகள் எடுக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரையே வந்துட்டு வச்சு மறுபடியும் அவரை வந்து இது பண்ணிக்கிட்டு அவரை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒட்டுமொத்த இதையும் வந்துட்டு அவர் அல்லு அர்ஜுன் மேலே திணிக்கிறது இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அந்த தேட்டர் மேலே நீங்கள் கேஸ் போடுங்க, அந்த தேட்டரு வந்து முன்னக்கூடியே இந்த மாதிரி எந்த ஒரு, ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவிப்பு முன்னாடியே போயிருந்திருக்கும், வச்சுருக்கும், அதற்கேன ஏற்பாடுகள் அவங்க பண்ணியிருந்துருக்கணும். சின்ன தேட்டருங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு மேலே உள்ளே அனுமதிக்க முடியாமல் அதான் இது பண்ணியிருந்துருக்கலாம், வச்சுருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னொன்று, அல்லு அர்ஜுன் சார் கீழே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் டீமாக இருக்கட்டும், கோஆர்டினேட் டீமாக இருக்கட்டும், அவங்க மேலே நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலாம், வைக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் ஒரு நடிகர் மேலே வந்துட்டு நீங்கள் திணிக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் வந்து ஓப்பனாக தெரியுதுன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருக்காண்டி ஆக்டர் அல்லு அர்ஜுனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் வந்துட்டு பேசப்படுது. ஸோ அதனால் வந்து மக்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளை வச்சு இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரண மக்களுடைய அந்த ஃபேமிலியை வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் எனக்கு அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவையோ, அந்த ஃபேமிலிக்கு இப்போ என்ன தேவையோ ஒரு ஆதரவு, அவங்களுக்கு தேவையான ஒரு சப்போர்ட்டு, அதை பண்ணுறதுக்கு இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒருத்தரை சுற்றியை வந்து அவரை வந்து டாமினேட் பண்ணி அவரை வந்து இது பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், ஏற்றுக்கவே முடியாது. ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அந்த பையன் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைஞ்சிட்டான்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் இத்தனைக்கும் ஒரு ஆக்டர் தான் அந்த பொறுப்புங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அது வந்து அதுவும் ஏற்றுக்க முடியாது. சம்மந்தப்பட்டவர்களை கொண்டு விசாரிங்க, வைங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ கொடுங்க.
நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு இதையும் கொண்டு வந்து ஒரு ஆக்டர் மேலே திணிக்கிறது வந்து இந்த இடத்துல அரசியல் நீங்கள் பண்ணுறீங்கிறது ஓப்பனாக தெரியுது இதில். அதனால் தயவு செய்து இதை விட்டுட்டு இன்றைக்கி ஏகப்பட்ட நியூஸ் வந்து இந்த நியூஸ்னால நிறையா நியூஸ் பாஸ் ஆகாமல் போயிட்டுருக்கு. மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அவேர்னஸ் விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால, ஃப்ளாஷ் ஆகிறதுனால அந்த விஷயங்கள்லாம் மூடி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார், டெய்லியே வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வரிசையாக பேட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். அப்படி இருந்தும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவரை வந்து இது பண்ணுறது வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட்டு, இவ்வளோ தூரம் ஆதரவு இருந்துமே ஒரு ஆக்டரு, சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 ஆக்டர் இன் இந்தியா, ரீசண்டாக கிட்டத்தட்ட படம் வந்து பார்த்திங்கன்னா 1600 crores மேலே தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரு இந்த நிலைமை அப்படின்னா, அவரை வச்சே இப்படி பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரண மக்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். அதனால் தயவு செய்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. இனிமேல் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள், விபத்துக்கள், மரணங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருமோ அதை கொண்டு வாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ண வைங்க. அது ஒன்றும் அதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியலையே. நீ மறுபடியும் வந்து அந்த அதையே கிண்டிக்கிட்டு மறுபடியும் அதிலேயே தான் சுற்றி திடுறீங்க. என்ன பயம் உங்களுக்கு? அடுத்த வர எலெக்ஷனில் ஏதோ உங்களுக்கு எதிர்த்து அவர் நிற்க போகிறாரா? அந்த பயமா? மக்களிடையே எவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பு இருக்குது, ஆதரவு இருக்குது, அதனால் அவர் பேரை நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்களா? அப்படி தான் வந்து இப்போ ஓப்பனாக தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு டைமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் சிஎம் ரேவந்த் ரெட்டிங்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங் நினைக்கிறேன், ஏதோ மீட்டிங்கில் அவரும் கலந்துருக்கிறாரு, அல்லு அர்ஜுன் அவர்களும் போயிருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு அவருக்கு வந்து சிஎம் தான் வருது, அவருடைய பேரை வந்து அவர் சொல்லலை. அதனால் அதுக்காக அன்னையிலேருந்து ஈகோ கிராஸ்னால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, சிஎம் செய்கிறது பண்ணுறது கரெக்டானது, ஒரு நார்மலான ஒரு சராசரி மனுஷனுக்கு காண்டி நிற்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது? அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை? இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசுங்கன்ற. நான் இதை வந்து ஏன் கிண்டி மறுபடியும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்போ இங்கே என்ன ஆகுது? ஒரு பாலிடிக்ஸ். அதுதான் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ மக்களே, நீங்களும் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள், அரசியலை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஏன்னா இனி வர காலம்லாம் வந்து ரொம்ப மோசமாக போகும். கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஏமாற்றுவான்றவானுங்கள, அந்த மாதிரிலாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்கு உலகம். முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏமாற்றிட்டுறானுங்க அப்படின்னு இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. அதனால் தயவு செய்து இந்த விஷயத்தை மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காமல், இனிமேல் இந்த மாதிரி மரணங்கள், ஆபத்தோ விபத்தோ எதுவுமே ஏற்படக்கூடாது. அதிகமான க்ரௌடுனால் எந்த ஒரு ஆபத்தோ, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் கவர்மெண்ட்டு கொண்டு வரணுமோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு முதல் மாநிலமாக இருங்கன்ற. நான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 28-32 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னோடியாக வாங்கன்றோம். அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் பண்ணுங்கள். ஆந்திராவில் இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறப்ப இந்த விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுங்கன்றேன். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நாங்கள் இந்த தெலுங்கானாவில் இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறப்ப தெலுங்கானாவில் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வாங்க, நாங்கள் வந்து படங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரோம், இதனால் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் தவிர்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கொண்டு வாங்க. உங்களை பார்த்து நிறையா ஸ்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வரட்டுமேன்றேன். அதை விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு ஆக்டரை வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது
அந்த குடும்பத்து கஷ்டத்தில் இருக்க அந்த குடும்பத்தையும் கொண்டு வந்து இந்த இதில் திணிக்கிறதுலாம் வேண்டாம். இது மறுபடியும் அந்த செய்தியை பார்க்க அந்த குடும்பத்துக்கோட மனநிலை என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். அவனால் மறக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார்? இது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தானே இது வேணுமணிக்கே ஒரு ஆள் வர சொல்லி கூட்டத்தை இது பண்ணி வச்சு இந்த மாதிரி ஆகும் நினைச்சார். அவர் நினச்சி பார்த்துருப்பாரா? இல்லை இந்த தேட்டர் நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லைங்களா அங்குள்ள மக்கள் நினச்சி பார்த்துருப்பாங்களா? பவுன்சர் நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அவ்வளோதான். இனிமேல் மக்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஆபத்துகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருமோ தயவு செய்து அதை கொண்டு வாங்க. சும்மா இதை வச்சு பேசிக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. இதுதான் பெரிய மோசமான அரசியல். ஸோ தயவு செய்து ஒன்றுக்கு மத்தாத விஷயங்களை பெருசாக இதாக பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்தை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என்னென்ன யோசிப்பாங்க, என்னடா நம்ம ஃபேமிலியில் ஒரு அம்மா, என் ஒய்ஃபு போயிடுச்சு, என் பையன் வேறு இந்த மாதிரி முளைச்சாவில் இருக்கானே, நான் இதை பார்ப்பேனா, இந்த பிரச்சனைகளை பார்ப்பேனா, அவர் எவ்வளோ தூரம் மென்டலாக பாதிக்கப்படுவார். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதே தெரியாமல் நிற்கிறாரு. தவறு தான், நடந்து விட்டதே இல்லைன்னு சொல்லலை. இது மறுபடியும் இதை பேசி 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 எதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? இது தேவையே கிடையாது. அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. இனிமேல் இந்த மறுபடியும் நான் அதான் சொல்லுவேன், மறுபடியும் இதுமேல் இந்த மாதிரி விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை கடுமையாக கொண்டு வாங்க. அதை தயவுசெய்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இதில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. தவறு தான், எல்லாருமே சொல்கிறாங்க, அக்செப்டட் தான், தவறு தான். இந்த மாதிரி முன்னறிவிப்புலாம் அந்த இடத்துல தப்பு தான், வைக்கிறதா இல்லைன்னு சொல்லி இது நடக்காமல் இல்லையே. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஆக்ட்ரஸுமே வரதானே செய்கிறாங்க. அசம்பாவிதம் நடக்க தான் செய்யுது, வைக்கிது, எல்லா பக்கமும் நடக்க தான் செய்யுது. சரி, இது பயங்கரமாக ஃப்ளாஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருமோ அதை கொண்டு வாங்க. அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட்லேருந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸாக கொண்டு வாங்க. அந்த ஆக்டருக்கு நீங்கள் ஃபைன் போடனா கூட போடுங்க. அந்த தேட்டருக்கு என்ன நீங்கள் தட்டினதோ அதையும் கொடுங்க. இது ஒரு விபத்து என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. பாய். வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் பிரச்சனையில் என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கே என்ன பரவாயில்லையே, ரேவந்த் ரெட்டி பயங்கர, அவர் சிஎம் இருக்கார்ல, அவர் பயங்கரம் போல்டாக மக்களுக்காக நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மறுபடியும் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல அசம்பிளியில் இந்த விஷயத்தை பேசி அந்த ஆக்டருக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணி ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் தூக்கி அந்த நடிகர் மேலேயே வைக்கிறது. மறுபடியும் இந்த போராட்டக்காரங்களை அனுப்பி அவருடைய வீட்டை சேதப்படுத்துறது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய அசிஸ்டண்ட், அந்த பவுன்சர் பாதுகாவலர் அரெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷனுங்கிறப்ப இது ஒரு பாலிட்டிக்ஸாக தான் தெரியுது. கண்டிப்பாக ஒரு பாலிட்டிக்ஸாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த தேட்டருக்கு ஃபைன் போடுங்க, அந்த தேட்டர் உள்ளவங்களை கைது பண்ணுங்கள், ஏன் விஷயம் பண்ணலாம் வைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க, வைங்க. நீ இந்த மாதிரி பண்ணிட்டா அந்த பையனுக்கு, அந்த அம்மா இறந்து போனதுக்கு நீதி கிடச்சதுன்னு அர்த்தமா? சரி, ஓகே. இதை மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா லென்த்து தான் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி இனிமேல் இந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் எவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஆக்டருக்கு இவ்வளோ தூரம் பயங்கரமான சப்போர்ட் உள்ள ஆக்டருக்கு இவ்வளோ தூரம் பாலிடிக்ஸ் நடிக்கிறது அப்படின்னா ஒரு சராசரி மனுஷன்லாம் இந்த பாலிடிக்ஸை தாங்கிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து
பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஒரு சாராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த இடத்துல நடுநிலைத்தன்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு சாராக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்களும் அந்த பாலிடிக்ஸில் மாட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் மேக்ஸிமம் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க, கேள்வி கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னுடைய கருத்தை, என்னுடைய ஆதங்கத்தையும் நான் தெரிவிச்சிட்டேன். நான் யாருக்குமே இந்த இதில் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதை வச்சு தயவுசெய்து அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுக்க நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை எவ்வளோ பார்த்துட்டு என்னை திட்டாதீங்க. ஏன்னா நான் முழுக்க இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். தவறு தான், ஆக்ஷன் நடந்துருச்சு. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணுமோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மெயின் கான்செப்ட் என்ன. ஸோ சப்போர்ட் பண்ணி கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் நான் பாய்.